பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து உங்கள் ஹஜ் கிரிகைகளை சரியாக அமைத்துக் கொள்வதற்கான வழிகாட்டல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், ஹஜ் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் ஹாஜாவும் இந்த விடயங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்வது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் பரிபூர்ணமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். ஆக நாம் விளங்கிக் கொள்வோம் ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதனை. ஹஜ்ஜினுடைய ஃபரதுகள் மொத்தம் 5. முதலாவது நீயத்து வைக்க வேண்டும். லப்பைக ஹஜ்ஜன் என்று நீயத்து வைத்ததிலிருந்து ஹஜ்ஜினுடைய அமல்களை நாங்கள் நிறைவு செய்கின்ற வரைக்கும் தல்பியாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய 2வது ஃபர்து தவாஃபுல் இஃபாலா, கடமையான தவாஃபை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளில் 3வது அரஃபாவில் பிறை 9வது நாளில் நாங்கள் தரிக்க வேண்டும். துல் ஹஜ் பிறை 9வது நாள் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைகின்ற நேரத்தில் நாங்கள் சொற்ப வேளையாவது அரஃபாவுடைய மைதானத்திலே தரித்திருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய 4வது ஃபர்து சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே சஅயை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய 5வது ஃபர்து ஆண்கள் தலைமுடியை வலித்துக் கொள்வதும் அல்லது கத்தரித்துக் கொள்வதும், பெண்கள் தங்களுடைய தலைமுடியின் நுனியில் சில பகுதிகளை வெட்டி கொள்வதாகும். இந்த 5 ஃபர்துகளும் ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளாக இருக்கின்றன. உம்ராவுடைய கடமைக்கும் ஹஜ்ஜினுடைய கடமைக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு, ஹாஜிகள் துல் ஹஜ் பிறை 9வது தினத்தில் நிற்பதின் மாத்திரமாக ஹஜ் கடமை வேறாக எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஹஜ் செய்யக்கூடிய நாங்கள் இந்த ஃபர்துகளை விளங்கி நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்ன என்பதை கொஞ்சம் நாங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் மொத்தம் 6 இருக்கின்றன. 1, குறிப்பிட்ட மீகாத்தில் நீயத்து வைக்க வேண்டும். இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் கர்னு மனாசில் அல்லது எலம்லம் என்ற மீகாத்தை கடந்து செல்லுகின்ற போது நீயத்து வைத்துக் கொள்ளுவார்கள். அல்லது அவர்கள் தமத்துடைய நீயத்திலே இருப்பார்களேயானால் அவர்கள் தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்தே நீயத்து வைத்துக் கொண்டு மினாவை நோக்கி செல்லுவார்கள். ஹஜ்ஜினுடைய 2வது வாஜிப் துல் ஹஜ் 10வது நாளில் முஸ்தலிஃபாவிலே தங்குவதாகும். ஹஜ்ஜினுடைய 3வது வாஜிப் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல் ஹஜ் பிறை 11, 12 மற்றும் 13 ஆகிய நாட்களில் மினாவில் தங்கி இருப்பதாகும். துல் ஹஜ் 10ஆம் நாள் ஜமரத்துல் அகபாவில் பெரிய ஜமராத்தில் மாத்திரம் 7 கற்களை அடிப்பது ஹஜ்ஜினுடைய 4வது வாஜிபாகும். ஹஜ்ஜினுடைய 5வது வாஜிபாக ஐயாமு தஷ்ரீக்கினுடைய தினங்களில் சூரியன் நடு உச்சிக்கு வந்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் 3 ஜமராத்துக்களுக்கும் 7 கற்களை நாம் எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லையும் எறிகின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி நாம் அந்த கற்களை எறிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக சிறிய ஜமராத்துக்கும் நடுவில் இருக்கின்ற ஜமராத்துக்கும் கல் அடித்ததற்கு பிறகு கிபிலாவின் பக்கமாக திசை திரும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொள்வது ஒரு சுன்னத்தாகும். பெரிய ஜமராத்துக்கு பின்னால் கல்லெறிந்ததற்கு பிறகு துஆ கேட்பது அல்ல. இந்த விடயத்தை நாங்கள் முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் 6வது தான் தவாஃபுல் விதாவை நிறைவேற்றி கொள்வதாகும். இந்த 6 விடயங்களும் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளாக இருக்கின்றன. இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணம் உள்ளதாக அமையும். எனவே இந்த விடயங்களில் முழு கவனம் செலுத்திக் கொண்டு எங்களுடைய அமல்களை பரிபூர்ணமதாக்கி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.